கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். இந்த பரிசுத்த நாளின் மாலை வேளையிலும் ஒரு விசை நாம் ஆண்டவரை பணிந்து கொள்ள ஆராதிக்க தேவன் தந்த நல்ல கிருபைக்காக ஆண்டவருக்கு நன்றி சொல்லுகிறேன். இந்த மாலை வேளையிலும் கர்த்தர் நம்மோடு கூட பேசுவாராக. அதற்கு நாம் செவி சாய்ப்போம், இடம் கொடுப்போம், கீழ்ப்படிவோம். கர்த்தர் நம்மை நடத்தட்டும். வாசிக்கலாம் 84வது சங்கீதம் 11வது வசனம். சங்கீதம் 84:11. தேவனாகிய கர்த்தர் சூரியனும் கேடகமுமானவர், கர்த்தர் கிருபையையும் மகிமையையும் அருளுவார், உத்தமமாய் நடக்கிறவர்களுக்கு நன்மையை வழங்காதிரார். நம்முடைய தேவன் நன்மையை ஒரு நாளும் வழங்காமல் முடக்கி வைப்பதே இல்லை. அல்லேலூயா. கடந்த வாரத்தில் பார்த்தோம், ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கு நன்மையை வழங்குகிற தேவன் எப்படி இருந்தாராம்? சூரியனும் கேடகமுமாயிருக்கிறேன். நான் உனக்கு சூரியன் இல்லப்பா, நான் சூரியனை படைத்தவர் தான் நான். ஆனால் சூரியனை போல உன்னுடைய வாழ்க்கையில நான் செயல்படுகிறேன். உனக்கு கேடகமாயிருந்து நான் உன்னை நடத்த. ஆபிரகாமை பார்த்த ஆண்டவர் சொன்னார், நான் உனக்கு கேடகமாயிருப்பேன், நான் உனக்கு கேடகமாயிருப்பேன். ஆண்டவர் சொன்னார் கடைசியில் ஆபிரகாம்கிட்ட பேசிட்டு வரும்போது, இது வரைக்கும் நான் உனக்கு வாக்கு தான்ப்பா பண்ணேன், ஆனால் இன்னைக்கு உன்னோடு கூட உடன்படிக்கை பண்ணுகிறேன். ஹல்லேலூயா. நம்முடைய தேவன் வார்த்தையிலே உண்மை உள்ளவர். அந்த வசனத்தில் தொடர்ந்து பார்க்கும் பொழுது அங்க 2வது நடுப்பகுதியில் சொல்லப்பட்டிருக்கிறது, கர்த்தர் கிருபையையும் மகிமையையும் அருளுவார். ஆனா எப்பொழுதுமே நல்லா கவனிக்கணும், கிருபையை மட்டும் ஆண்டவர் தரமாட்டார். கிருபையோடு கூட சேர்ந்து இன்னொன்றையும் இணைத்துதான் கர்த்தர் எப்பொழுதுமே தருவாரே ஒழிய கிருபையை மாத்திரம் என்ன பண்ண மாட்டாரு, தரமாட்டார். நமக்கு நிறைய பேருக்கு ஆசை கிருபை வேணும்னு, ஆனா கிருபையோடு கூட இன்னொன்றை இணைத்துதான் என் தேவன் தருகிறார். நான் காலையில் சொன்னது போல 130வது சங்கீதம் 7வது வசனத்துல ஆண்டவரிடத்துல கிருபையும் உண்டு, மீட்பும் உண்டு. அல்லேலூயா. 2வது சொன்னேன் 85வது சங்கீதம் 10வது வசனத்துல கிருபையையும் சத்தியத்தையும் ஆண்டவர் சேர்த்து கொடுக்கிறார். முதலாவது நாம் பிறப்பதற்கு கிருபையையும் மீட்பையும் ஆண்டவர் தருகிறார். 2வது பிறந்த நாம் வளருவதற்கு, அந்த குழந்தைகள் வளருவதற்கு கிருபையையும் சத்தியத்தையும் என் ஆண்டவர் சேர்த்து தருகிறார். ஹல்லேலூயா. இன்னொரு காரியத்தையும் கூட சொன்னேன். 1 கொரிந்தியர் 1:3 வசனத்துல சபையை கர்த்தர் ஆசீர்வதிக்கும் போது கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக. இங்கே 3வது, முதலாவது வளர்ந்த பிறக்கிற குழந்தைக்கு கிருபையும் மீட்பையும் தருகிறார். பிள்ளைகள் வளருவதற்கு கிருபையும் சத்தியத்தையும் தருகிறார். 3வது வளர்ந்த பிள்ளைகளுக்கு ஆசீர்வாதத்தை கொடுக்கும் போது கர்த்தர் சொல்லுகிறார், கிருபையும் சமாதானத்தையும் நான் உனக்கு தருகிறேன். நம்முடைய ஆலய முடிவில் கூட நம்ம ஆசீர்வாதம் சொல்லும்போது கிருபையும் சமாதானமும் உங்களோடு கூட இருப்பதாக. அல்லேலூயா. இப்ப நல்ல கவனிங்க, தேவன் கிருபையோடு கூட இன்னொன்றை இணைத்து தான் தருகிறார். அதே நேரத்தில் எல்லா கிருபையும் எடுத்து அப்படியே பெரிய பேக்கேஜா ஆண்டவர் தரமாட்டார். ஒவ்வொருவருக்கும் அவர்களுடைய சூழ்நிலைக்கு என்ன கிருபை தேவையோ அந்த கிருபையை கர்த்தர் கொடுப்பார். கிருபை என்ன செய்யும்னா, முதலாவது ஆண்டவர் இங்க 2 வார்த்தை சொல்லப்பட்டிருக்கிற அதுல அவர் கிருபையையும் மகிமையையும் அருளுவார். இது ஆண்டவர் முதலாவது என்ன செய்கிறார்னா கிருபையை கொடுக்கிறார். அந்த கிருபை நம்மை மகிமைக்கு நேராக நடத்துகிறது. அல்லேலூயா. வேதத்திலே நான் காலையிலிருந்து சொன்னேன், சிலருடைய வாழ்க்கையில ஆண்டவர் வித்தியாசமான அவருடைய சூழ்நிலைகளுக்கு ஏற்ற ஒரு கிருபையை கர்த்தர் கொடுத்து அவர்களை மகிமைக்கு நேராக கர்த்தர் நடத்துகிறார். முதலாவது சொன்ன அனுகூலம் என்கிற கிருபையை கர்த்தர் தருகிறார். அனுகூலம் அல்லது தயவு என்கிற கிருபையை கர்த்தர், அது 2 பேரை உதாரணமா சொன்னேன். முதலாவது ரூத்தை குறித்து சொன்னேன். ஆண்டவர் அவளுக்கு அனுகூலத்தை என்ன பண்ணுகிறார், கொடுக்கிறார். 2வது ஒரு மனிதனை சொன்னேன், தானியேலுக்கு ஆண்டவர் தயவு கிடைக்க செய்கிறார். ராஜ போஜனம் தான் சாப்பிடணுன்ற ஒரு கண்டிஷன் இருக்கும்போது அவன் கேட்கிறான்,
எங்களுக்கு கொஞ்சம் தவணை கொடும், நாங்கள் பருப்பு, தண்ணீர், காய்கறி முதலானவற்றை சாப்பிடுகிறோம் என்று சொல்லி கேட்டபோது ஆண்டவர் தயவை கொடுத்தார். அல்லேலூயா. எஸ்தரை குறித்து சொன்னேன். எஸ்தர் ஒரு அடிமை பெண் தான். ஆனால் பேரரசியாக மாறுவதற்கு கர்த்தர் அவளுக்கு ஒரு கிருபையை கொடுத்தார். அல்லேலூயா. அந்த கிருபை என்ன தெரியுமா? முதலாவது எல்லாரையும் மேற்பார்வை பார்க்கிற ஏகாயினுடைய கண்களிலே கர்த்தர் எஸ்தருக்கு கிருபை கிடைக்க பண்ணினார். ரெண்டாவது, அவளை யாரெல்லாம் பார்க்குறாங்களோ, யாரெல்லாம் கவனிக்கிறாங்களோ எல்லாரிடத்திலும் இருந்து அவளுக்கு ஆண்டவர் தயவு கிடைக்க செய்கிறார். மூன்றாவது, ஆகாஸ்வேரு ராஜாவினுடைய கண்களிலேயே ஆண்டவர் எஸ்தருக்கு தயவு கிடைக்க செய்கிறார். அல்லேலூயா. ரெண்டாவது ஆண்டவர் கொடுக்கிற கிருபை சிக்கலை தீர்ப்பதற்கான விவேகம், ஞானம் என்கிற கிருபையை தருகிறார். யாருக்குன்னா யோசேப்புக்கு. யோசேப்புக்கு ஆண்டவர் சிக்கலை தீர்ப்பதற்குரிய விவேகம், ஞானத்தை, அந்த ஞானம் என்கிற கிருபையை ஆண்டவர் தருகிறார். நேரமாயிட்டே போகுது, நான் சுருக்கமாக சொல்லிட்டு போறேன். மூன்றாவது, ஜெயிக்கிற பலன் என்கிற கிருபையை தாவீது ராஜாவுக்கு கொடுக்கிறார். தாவீது ராஜா வாழ்க்கையில் அவனுக்கு ஆண்டவர் கொடுத்த பெரிய கிருபை என்னன்னா, போற இடத்துல செய்கிற காரியத்தில் எல்லாம் கர்த்தர் ஒரு வெற்றியை தருகிறார். அல்லேலூயா. உங்க வாழ்க்கையிலும் செய்கிற காரியங்களிலும் வெற்றி பெறுவதற்கு ஒரு கிருபையை கொடுக்கிறவர் இந்த மாலை வேளையிலே நம் மத்தியிலே உலாவிக் கொண்டிருக்கிறார். நான்காவதாக ஒன்று சொன்னேன், சாலமோனை குறித்து சொன்னேன். சாலமோனுக்கு ஞானமும் உணர்வு என்கிற ஒரு கிருபையை கர்த்தர் தருகிறார். அவன் கேட்குறான், ஆண்டவரே நீர் பெரிய பதவி எனக்கு கொடுத்துட்டீரு, இதை செய்வதற்கு எனக்கு திறமை இல்லை, எனக்கு ஞானம் இல்லை, எனக்கு வயதும் இல்லை, எனக்கு அனுபவம் இல்லை என்று சொல்லும் பொழுது ஆண்டவர் சொல்கிறார், உனக்கு ஞானத்தையும் உணர்வுள்ள ஆவியும் நான் தருவேன் என்று சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறார். கடைசியாக நம்ம பார்த்த ஐந்தாவது அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்கிறாரு. அப்போஸ்தலனாகிய பவுலுக்கு ஆண்டவர் கொடுத்த கிருபை என்னன்னா, கர்த்தருக்காக செய்ய வேண்டும் என்கிற ஒரு அழுத்தம் என்கிற கிருபையை கர்த்தர் தருகிறார். நம்முடைய வாழ்க்கையில் சில நேரத்தில் ஆண்டவர் ஒரு அழுத்தத்தை உள்ள ஒரு எண்ணத்தை வச்சுக்கொண்டே இருப்பார், கர்த்தருக்காக இதை செய்யணும்னு. அதை நாம் அசால்ட்டாக விட்டுறக்கூடாது. அந்த அழுத்தம் இருக்குது பாருங்க, அது கர்த்தருக்காக நம்ம ஏதாவது ஒன்று செய்ய வைக்கும். அந்த கிருபையை பவுலுக்கு கர்த்தர் என்ன பண்ணுகிறார்? கொடுக்கிறார். இந்த மாலை வேளையில இந்த மகிமையை ஆண்டவர் எப்படி வர செய்கிறார், அதைத்தான் நம்ம பார்க்க போகிறோம். முதலாவது ஆண்டவர் கிருபையை கொடுக்கிறார். இரண்டாவது ஆண்டவர் என்ன பண்ணுகிறார்? மகிமையை கர்த்தர் கொடுக்கிறார். இந்த மகிமை எப்படி நமக்கு ஆண்டவர் வரும்படி செய்கிறார் செய்தியை இந்த மாலை வேளையிலே நாம் கொஞ்சமா இருந்தாலும் சிறிது நேரமா இருந்தாலும் கவனமாய் கவனிக்க ஆண்டவர் கிருபை தருவாராக. சில வாழ்க்கையில ஆண்டவர் தம்முடைய மகிமையை கொடுப்பார். அவர்கள் எதையுமே செய்திருக்க மாட்டாங்க, எதையுமே செய்திருக்கவே மாட்டார்கள், ஒன்றுமே ஒரு காரியம் கூட செய்திருக்க மாட்டாங்க. இன்னும் சொல்ல போனா கர்த்தரையே நம்பாத ஆளாய் கூட இருக்கலாம். கர்த்தரையே நம்பாத ஒரு ஆளாய் கூட இருக்கலாம். ஆனா கர்த்தர் அவர்களுக்கு மகிமையை கொடுப்பார். கர்த்தர் அவர்களுக்கு மகிமையை கொடுப்பார். அவர் ஏன் கொடுக்கிறார்னா, அவர்கள் மூலமாக தம்முடைய திட்டத்தை ஆண்டவர் நிறைவேற்றுவதற்காக நம்பாத ஆளுக்கும் கர்த்தர் மகிமையை தருகிறார். நீங்க தானியேலின் புத்தகம் 2வது அதிகாரம் 21வது வசனத்தையும் 5வது அதிகாரம் 18வது வசனத்தையும் வாசிக்க கேட்போம். அவர் காலங்களையும் சமயங்களையும் மாற்றுகிறவர், அவர் காலங்களை சமயங்களை மாற்றுகிறவர், ராஜாக்களை தள்ளி ராஜாக்களை ஏற்படுத்துகிறவர், ஞானிகளுக்கு ஞானத்தையும் அறிவாளிகளுக்கு அறிவையும் கொடுக்கிறவர். 5ஆம் அதிகாரம் 18வது வசனம். ராஜாவே, உன்னதமான தேவன் உம்முடைய பிதாவாகிய நேபுகாத்நேச்சாருக்கு ராஜ்யத்தையும் மகத்துவத்தையும் கனத்தையும் மகிமையையும் கொடுத்தார். நல்ல கவனிங்க, இந்த நேபுகாத்நேச்சார் ஒரு விசுவாசியே இல்லை, ஒரு விசுவாசியே இல்லை. ஆனால் மகிமையை நேபுகாத்நேச்சாருக்கு என் ஆண்டவர் கொடுத்தார். ஏன்? நேபுகாத்நேச்சார் மூலமாக தேவன் செய்ய ஒரு நோக்கம் இருந்தது. அந்த கேட்டகரியிலே
நீங்களும் நானும் இருக்கணும்னா நிச்சயம் பிரசங்கம் கேட்க வேண்டும் என்ற அவசியமே இல்லை. அந்த நேச்சாருக்கு கொடுத்த மகிமையில அந்த கேட்டகரியில நாம இருக்கணும்னா நாம பிரசங்கம் உட்காந்து கேட்கணும்னு அவசியமே இல்லை. அது வந்தாலும் வரும், வராம போனாலும் போகும், ஒரு சமயம் வராமலேயும் போய்விடும். யாரை அதற்கு தெரிந்தெடுப்பது என்பது கர்த்தருடைய நோக்கம், கர்த்தருடைய சித்தம். அல்லேலூயா. இதற்கு காத்திருந்தால் இளவு காத்த கிளி போல நம்முடைய நிலைமை மாறிவிடும். இந்த கேட்டகரியிலிருந்து காத்துட்டு இருந்தோம்னா இளவு காத்த கிளி போல நம்முடைய நிலைமை என்ன பண்ணிவிடும்? மாறிவிடும். ஆனால் ஆண்டவர் எப்படி மகிமையை கொண்டு வருவார்? 84 சங்கீதம் 11 வசனத்தை வாசிங்க. தேவனாகிய கர்த்தர் சூரியனும் கேடகமுமானவர், கர்த்தர் கிருபையையும் மகிமையையும் அருளுவார், உத்தமமாய் நடக்கிறவர்களுக்கு நன்மையை வழங்காதிரார், கிருபையை தந்து மகிமை வரும்படி செய்வார். இப்ப பக்கத்தில் கை கொடு சொல்லுங்க, கிருபையை தந்து மகிமையை வரும்படி செய்வார். நான் காலையில் கேட்டது போல ஆண்டவர் நமக்கு கொடுத்த கிருபையை நாம பெற்றிருக்கிறோம். அந்த பெற்றுக்கொண்ட கிருபையை பயன்படுத்த நல்ல கவனிக்கணும். கிருபையை பெற்றுக்கொண்டு யூஸ் பண்ணாம இருந்த பிரயோஜனம் இல்லை. கிருபையை பெற்றுக்கொண்ட நாம் அந்த கிருபையை பயன்படுத்த அதனுடைய விளைவாக பிரதிபலன் நம்மை நமக்கு நேராக வந்து கொண்டிருக்க இந்த ஆண்டவர் செய்வார். விசுவாசிக்கிறவங்கள கையை உயர்த்தி ஆண்டவருக்கு ஒரு நன்றி சொல்லுங்க. ஹல்லேலூயா. ஒரு தாலந்து பெற்றவனை போல முடக்கி வைப்போமானால் வரவே வராது. பக்கத்தில் கை கொடு சொல்லுங்க, ஒரு தாலந்து வாங்கினவனை போல பெற்ற கிருபைய முடக்கி வச்சோம்னா பிரதிபலன் வரவே வராது. ஹல்லேலூயா. வர கிருபை வர கிருபையை பெற்றுக்கொள்ள அதன் பயன்படுத்தி கொண்டே இருந்தால் மகிமை பின்தொடர்ந்து வரும்படி கர்த்தர் செய்வார். ஹல்லேலூயா. நகோமி நினைத்த நகோமி சொல்லுகிறாள். எல்லாரும் சொல்றாங்க நகோமியை பார்த்து, நகோமி எல்லாரையும் பார்த்து சொல்றா, என்னை நகோமி என்று சொல்லி அழைக்காதிருங்கள், என்னை மாறா என்று சொல்லி அழையுங்கள், சொல்லுங்கள், மாறா என்று சொல்லுங்கள் என்று சொல்லி நகோமி சொல்லுகிறாள். ஏன்னா அவ சொல்றா, கர்த்தர் எனக்கு மகா கசப்பை என்ன பண்ணினாரு தந்தார் என்று சொன்னவளுக்கு திடீர் என்று சொல்லி அடுத்த அதிகாரத்தில் பார்க்கும் பொழுது கர்த்தருடைய தயவு கண்களை திறந்தது. அல்லேலூயா. தன் மருமகளுக்கு கிடைத்த தயவை நகோமி பார்க்கிறாள். தனக்கு கிடைத்த தயவு, தனக்கு கர்த்தர் கொடுத்த அனுகூலத்தை பார்த்து நகோமி என்ன செய்கிறாள்? தன்னுடைய எதிர்மறையான எண்ணத்தை எல்லாம் எடுத்துவிட்டு நேர்மறையான எண்ணமாக மாற்றி தான் நடந்தது மட்டுமல்ல, தன்னுடைய மருமகளையும் சரியாய் நடத்த அந்த தயவை அவள் பற்றி கொண்டாள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இன்றைக்கு மாலை வேளையிலே எதிர்மறையான எண்ணத்தோடு தேவ சமூகத்துக்கு வந்திருக்கிற கர்த்தருடைய பிள்ளையே, இந்த மாலை வேளையிலே கர்த்தர் இதுவரைக்கும் உங்கள் வாழ்க்கையிலே பாராட்டின தயவை கொஞ்சம் திருப்பி பார்ப்பீர்கள் என்று சொன்னால், தயவை நினைத்து பார்ப்பீர்கள் என்று சொன்னால், உங்கள் எதிர்மறையான எண்ணங்கள் எல்லாம் நேர்மறையான எண்ணங்களாக மாறும். அல்லேலூயா. மாறும்போது என்ன நடக்கும்? நீங்க மட்டுமல்ல, உங்க குடும்பத்தில் இருக்கிறவர்களையும் சரியாய் நடத்த அந்த தயவை பயன்படுத்திக் கொள்ள ஆண்டவர் உங்களுக்கு உதவி செய்வார். நடந்தது என்ன? பட்டு போன மரம் போல இனி பிழைக்கவே வழி இல்லை, இனி பிழைக்கவே வாய்ப்பு இல்லை என்ற நம்பிக்கை அற்றவளாக, நம்பிக்கையை இழந்தவளாக இருந்ததான அந்த வாழ்வை இந்த புஸ்தகம், இந்த ரூத்தின் புஸ்தகம் முடியும் போது அவளை யாருக்கு தாயாக மாற்றுகிறார்? ஓபேத்திற்கு தாயாக இருக்க கர்த்தர் அவளை கனப்படுத்தினார்.
ரூத்தின் புஸ்தகம் 4வது அதிகாரம் 16வது வசனம். ரூத் 4வது அதிகாரம் 16வது வசனம். நகோமி அந்த பிள்ளையை எடுத்து தன் மடியிலே வைத்து அதை வளர்க்கிற தாயானாள். அல்லேலூயா. கர்த்தருடைய பிள்ளையே, நீங்கள் எதிர்பாராத நன்மைக்கும் மகிமைக்கும் நேராய் நிச்சயமாய் உங்களை அழைத்த கர்த்தர் நடத்துவார் என்றால் வார்த்தை சொல்கிறது, உத்தமமாய் நடக்கிறவர்களுக்கு நன்மையை கர்த்தர் வழங்காமல் இருக்க மாட்டார். அல்லேலூயா. ஆனா உங்களுடைய வாழ்க்கையில சில கிடைத்ததான அனுகூலம் இருக்கிறதே, அது தற்செயலாய் நடந்தது என்று சொல்லி ஒரு நாள் நினைக்காதீங்க. நம்ம நிறைய நேரத்தில் எல்லாம் சொல்லுவோம், அது ஃப்ளூக்ல வந்துருச்சு, அது ஃப்ளூக்ல நடந்துருச்சு. இல்லை, அது தற்செயல் அல்ல, உங்களுக்கு கர்த்தர் கொடுத்த அனுகூலம். உங்கள் வாழ்க்கையில கர்த்தர் கொடுத்த அனுகூலம். உங்களை மாற்றிக்கொள்ள அர்ப்பணித்தால், கிருபை உங்களை வழி நடத்த இடம் கொடுப்பீர்களானால் தேவன் அதை நிச்சயமாய் செய்வார். ராமேன் சொல்லுங்களேன். யோசேப்பிற்கு கர்த்தர் செய்தார். ஆதியாகமம் 41வது அதிகாரம் 41வது வசனம். ஆதியாகமம் 41:41. பின்னும் பார்வோன் யோசேப்பை நோக்கி பார், எகிப்து தேசம் முழுவதற்கும் உன்னை அதிகாரியாக்கினேன் என்று சொல்லி, தேசம் முழுவதற்கும் இந்த யோசேப்பை அதிகாரியாக மாற்ற கர்த்தர் செய்ய காரணம், அவனுக்கு கிடைத்ததான ஞானத்தை, விவேகத்தை யோசேப்பு பயன்படுத்தினான். அல்லேலூயா. பயன்படுத்துகிற ஆண்டவர் கொடுக்கிற கிருபை அது என்னவா இருக்கலாம் உங்க வாழ்க்கையில, எது நீங்க தான் கண்டுபிடிக்கணும். அந்த கிருபையை நீங்கள் பயன்படுத்தும் போது உங்களுக்கு ஒரு மகிமை வந்து கொண்டே இருக்கும். யோசேப்புடைய வாழ்க்கை அதனால ஆண்டவர் கொடுத்த அந்த ஞானத்தை, அந்த விவேகத்தை அவன் சரியாக கையாள்கிறான், சரியாக அதை பயன்படுத்துகிறான். ஆண்டவர் என்ன செய்கிறார்? தேசம் முழுவதற்கும் அதிகாரியாக மாற்றி ஒரு மகிமையை கர்த்தர் அவனுக்கு கொடுக்கிறார். தானியேலை கர்த்தர் உயர்த்தினார். அவனுக்கு கிடைத்த கிருபையை தானியேலும் சரியாக என்ன பண்ணுகிறான்? பயன்படுத்துகிறான். அந்த ஒரு முறை மட்டுமல்ல, 4 அதிகாரத்தில் பின்பு வருகிற அதிகாரத்தில் எல்லாம் கர்த்தர் கொடுத்த கிருபையை தானியேல் பயன்படுத்தினான். எல்லாருக்கும் ஒரே கிருபையை கர்த்தர் தரமாட்டார். பக்கத்தில் கை கொடு சொல்லுங்க. அவங்கள பார்த்து இவங்கள பார்த்து எனக்கு இது வேணும் அது வேணும்னு சொல்லாதீங்க. எல்லாருக்கும் ஒரே கிருபையை தரமாட்டாரு, உங்களுக்குன்னு ஒரு கிருபை தருவார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தாவீதிற்கு கொடுத்தது போல வெற்றி அடைவதற்கு உதவி செய்கிற கிருபையை எனக்கு தாங்கப்பான்னு கேட்கலாம். நம்ம அதை கண்டுகொள்ள எனக்கு உதவி செய்யுங்கன்னு கேட்கலாம். ஆனா உங்களுக்கு ஒரு கிருபையை வச்சிருக்கிறாரு, எனக்கு ஒரு கிருபையை கர்த்தர் வச்சிருக்கிறாரு. யார் யாருக்கு என்ன கிருபை கொடுத்தாரோ அதை பயன்படுத்த தான் மகிமைக்கு நேராக நம்மை கர்த்தர் கொண்டு போவார். 1 நாளாகமம் 29வது அதிகாரம் 28வது வசனத்தில் வாசிங்க. 1 நாளாகமம் 29வது அதிகாரம் 28வது வசனம். அவன் தீர்க்காயுசும் ஐஸ்வர்யமும் மகிமையும் உள்ளவனானான். நல்ல முதிர் வயதிலே மரணமடைந்த பின்பு அவன் குமாரனாகிய சாலமோன் அவன் ஸ்தானத்திலே அரசாண்டான். தாவீதினுடைய முடிவு காலத்திலே ஆண்டவர் எழுதுகிறார், அவன் தீர்க்காயுசும் ஐஸ்வர்யமும் மகிமையும் உள்ளவனாக முதிர் வயதிலே மரணமடைந்தான். கர்த்தர் ஆடுகளின் பின்னாலே போன அவனுக்கு ஒரு நன்மையை கர்த்தர் குறித்திருந்தார். ஒரு ஆமென் சொல்லுங்களேன். அந்த நன்மை அவனுடைய வாழ்விற்கு மகிமையான மகுடமாய் இருப்பதற்கு என் ஆண்டவர் உதவி செய்தார். அல்லேலூயா.
ஒரு ஆடுகளின் பின்னாலே போனவனுக்கு கிருபையை கொடுத்தபோது மகிமைக்கு மகுடமாய் கர்த்தர் மாற்றி இருப்பாரானால், ஒன்றும் இல்லாமல் நிலைமையில நாம இருந்தாலும் நம்மையும் மகிமைக்கு மகுடமாக மாற்ற கர்த்தராலே முடியும். ஆனால் கொடுத்த கிருபையை புதைச்சி வச்சிடக்கூடாது. கொடுத்த கிருபை என்ன பண்ணணும்? பயன்படுத்தணும். கர்த்தர் அவனை பார்த்து, அப்பா, நான் உனக்கு கொடுத்த மகிமை என்ன? உன்னுடைய ஜனத்திலே யார் பெரிய ஆளோ அந்த பெரிய ஆளுக்கு ஒத்த நாமத்தை உனக்கு கொடுப்பேன். உன்னுடைய ஜனத்திலேயே, உன் இனத்திலேயே யார் பெரிய ஆளோ அவனுக்கு இருக்கிற பெரிய மகிமையை உனக்கு நான் என்ன பண்ணுவேன்? கொடுப்பேன். 2 சாமுவேல் 7வது அதிகாரம் 9வது வசனத்தை வாசிங்க. 2 சாமுவேல் 7வது அதிகாரம் 9வது வசனம். நீ போன எவ்விடத்திலும் உன்னோடே இருந்து உன் சத்துருக்களை எல்லாம் உனக்கு முன்பாக நிர்மூலமாக்கி பூமியில் இருக்கிற பெரியோர்களின் நாமத்துக்கு ஒத்த பெரிய நாமத்தை உனக்கு அல்லேலூயா. பெத்லகேம் என்ற சின்ன ஊரிலேயே ஆடு மேய்க்கிற குடும்பத்திலே பிறந்த ஒருவனை கர்த்தர் ஒரு பெரிய மனிதனாக ஆபிரகாமின் பெயருக்கு பக்கத்திலே வைக்கப்பட்டார். ராமேன் சொல்லுங்களேன். அந்த அளவிற்கு அவன் பேரை ஆண்டவர் மகிமைப்படுத்தினார். அல்லேலூயா. அவன் சொல்கிறான், உம்முடைய தயவினாலே என் கொம்பு உயரும். அல்லேலூயா. உம்முடைய தயவினால் கொம்பு உயரும். தாவீதிற்கு தெரியும், நன்றாக தெரியும், கர்த்தர் கிருபையை தந்தால் நான் அதை பயன்படுத்தினேன், கர்த்தர் என் பெயரை உயரும்படி செய்தார். நீங்க 89வது சங்கீதம் 24வது வசனத்தை வாசிங்க. சங்கீதம் 89:24. என் உண்மையும் என் கிருபையும் அவனோடு இருக்கும் என் நாமத்தினால் அவன் கொம்பு உயரும். இங்க அழகா சொல்றாரு பாருங்க, என்னுடைய உண்மை, என்னுடைய கிருபை தாவீதோடு கூட இருக்கும், என் நாமத்தினால் அவன் கொம்பு உயரும். எத்தனை பேருக்கு ஆசை, ஆண்டவரே உங்க உண்மை என்னோடு கூட இருக்கணும், உங்க கிருபை என்னோடு கூட இருக்கணும், உங்க நாமத்தினாலே என் கொம்பு உயர்த்தப்படணும், என் பேரு உயர்த்தப்படணும். ஆண்டவரே, ஒருவேளை உலகத்தில் பார்த்தீங்கன்னா மனுஷனுடைய திறமையினால, மனுஷனுடைய ஞானத்தினால, அறிவினால சில நேரத்தில் அவன் கொம்பு உயரும். ஆனால் உயர்ந்த கொம்பு அப்படியே விழுந்துடும். ஆனால் தேவ நாமத்தை பற்றி கொண்டு, தேவன் கொடுத்த கிருபையை பற்றி கொண்டு பயன்படுத்த அவருடைய நாமத்தினாலே அவர் பிள்ளைகளுக்கு கொடுக்கிற கொம்பு ஒரு நாள் கீழே இறங்காது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்படிப்பட்ட ஒரு கிருபையை கர்த்தர் தருவாராக. 1 ராஜாக்கள் 3ஆம் அதிகாரம் 13வது வசனம். 1 ராஜாக்கள் 3ஆம் அதிகாரம் 13வது வசனம். இதுவும் அன்றி நீ கேளாத ஐஸ்வரியத்தையும் மகிமையையும் உனக்கு தந்தேன். உன் நாட்களில் இருக்கிற ராஜாக்களில் ஒருவனும் உனக்கு சரியானவன் இருப்பதில்லை. ஆண்டவர் அவன் கேட்டதை கொடுத்தார். கொடுத்து விட்டு சொல்லுகிறார், அப்பா, நீ கேளாத ஒரு மகிமையை உனக்கு தருவேன். தாவீதே, உனக்கு கிடைத்தது கிரியை செய்ததினால் வந்த விளைவு. ஆனால் சாலமோனுக்கு ஆண்டவர் மகிமை கொடுக்கிறார். என்ன மகிமை? இவனை போல ஞானி யாருமே இல்லை. இவனை போல ஞானி யாருமே இல்லை, இவனை போல ஐஸ்வர்யவான் யாருமே இல்லை என்ற நிலைக்கு சாலமோனை கர்த்தர் உயர்த்துகிறார். ஆண்டவர் சொல்லுகிறார், நீ கேளாத, அப்பா, நீ ஜெபிக்கவே இல்லை, நீ என்கிட்ட கேட்கவே இல்லை, ஐஸ்வர்யத்தை தாருன்னு என்கிட்ட என்ன பண்ணல, கேட்கவே இல்லை. நீ கேளாதது தான் ஆண்டவரே, நீ கேளாததான்ப்பா, நீ கேளாத ஐஸ்வர்யத்தை உனக்கு நான் தருகிறேன். 2வது கர்த்தர் மகிமை வர செய்வார். அது விளைவு அல்ல, அது அவருடைய
விருப்பம். அது அவருடைய விருப்பம். அவருடைய விருப்பத்தினாலே ஆண்டவர் கொடுப்பார். நீங்கள் நினைத்திருக்க மாட்டீர்கள், கேட்டிருக்கவும் மாட்டீங்க ஆண்டவரிடத்துல, நினைவில் கூட அது வந்திருக்காது. ஆனால் என் தேவன் விரும்பி கொடுப்பார். நம்மை பார்த்து ஆசைப்பட்டு கொடுப்பார். எத்தனை பேருக்கு ஆசை? ஆண்டவரே, நான் கேட்காதது, நான் நினைக்காதத நீர் எனக்காக விரும்பி கொடுக்கணும். எத்தனை பேருக்கு அது ஆசை? நம்ம கேட்கறதோட ஆண்டவர் விரும்பி கொடுத்தாருன்னா நிச்சயமா நான் விசுவாசிக்கிறேன் அது பெரிதாக இருக்கும். ஏனென்றால் நம்முடைய நினைவுகளை விட அவருடைய நினைவுகள் மேலானது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பிரதிபலனாய் ஆண்டவர் கொடுப்பார். உங்களுடைய பிரதிபலன் ஆண்டவர் கொடுக்கிறாரே, விரும்பி கொடுக்கிறாரே, அது உங்களுக்கு அவர் கொடுக்கிறதான பிரதிபலன். ஆண்டவரே, விளைவாகவும் தருவீர், பிரதிபலனாகவும் நீர் தருவீர். பலனாக கொடுக்கும்போது என்னுடைய பலனாகவும் நீர் தருகிறீர். அல்லேலூயா. நீர் விரும்பி தரும்போது சாலமோனுக்கு ஏன் கொடுத்தார் தெரியுமா? என்ன தந்தாலும் சரி, உம்மை தவிர வேறு வழியே இல்லை என்று சொல்லி முழுவதும் கர்த்தரை மட்டும் அந்த சின்ன வயதிலேயே சாலமோன் நம்பி இருந்ததை பார்த்த பொழுது ஆண்டவர் விரும்பி அவனுக்கு கொடுக்கிறார். ஏன் சாலமோனுக்கு விரும்பி கொடுத்தா தெரியுமா? சும்மா இல்லை, சின்ன வயதிலேயே உம்மை தவிர எனக்கு வேற வழியே இல்லைப்பா. சின்ன வயதுல இந்த பொறுப்பு வந்துருச்சு, நடத்த ஞானம் இல்லை, அனுபவம் இல்லை, உம்மை நான் சார்ந்து கொள்கிறேன். இந்த ஜனத்தை நியாயம் விசாரிப்பதற்கு எனக்கு ஒரு கிருபை தாருன்னு கேட்ட பொழுது கர்த்தர் பார்த்தாரு, சின்ன வயதிலேயே நீ என்னை நம்பி இருக்கிற பாரு, அதனால நான் என்ன பண்ணுகிறேன், உனக்கு விரும்பி கொடுக்கிறேன். இந்த மாலை வேளை ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கு ஆண்டவர் சொல்லுகிற வார்த்தை, நீ என்னை முழுவதுமாய் சார்ந்திருப்பாயானால், என்னுடைய வார்த்தையை நீ சார்ந்திருப்பாயானால் நான் விரும்பி உனக்கு கொடுப்பேன். அல்லேலூயா. கர்த்தர் விரும்பி கொடுப்பார். யோசுவா மோசேயை சேவித்துக் கொண்டிருக்கிறான். கர்த்தர் ஒரு நேரத்தை பார்க்கிறார். என்னாகமத்தின் புஸ்தகம் 27வது அதிகாரம் 20வது வசனம். என்னாகமம் 27வது அதிகாரம் 20வது வசனம். இஸ்ரவேல் புத்திரராகிய சபையார் எல்லாரும், இஸ்ரவேல் புத்திரராகிய சபையார் எல்லாரும் அவனுக்கு கீழ்ப்படியும்படிக்கு, அவனுக்கு கீழ்ப்படியும்படிக்கு உன் கனத்தில் கொஞ்சம், உன் கனத்தில் கொஞ்சம் அவனுக்கு கொடு, அவனுக்கு கொடு. மோசேயை ஆண்டவர் கூப்பிட்டு சொல்றாரு, உன்னுடைய கனத்தில கொஞ்சம் எடுத்து யோசுவாவுக்கு கொடுப்பா. உன் கனத்துல கொஞ்சம் எடுத்து யோசுவாவுக்கு கொடு. கர்த்தர் யோசுவாவுக்கு மகிமையை கொடுப்பார். எப்படி கொடுப்பார்? அவருடைய மகிமையிலே இருந்து கொஞ்சம் எடுத்து தம்முடைய பிள்ளைக்கு கர்த்தர் கொடுப்பார். எத்தனை பேருக்கு ஆசை? ஆண்டவரே, உங்க மகிமையிலிருந்து கொஞ்சம் மகிமையை எடுத்து எனக்கு தாங்கப்பா. அல்லேலூயா. யோவான் 17வது அதிகாரம் 22வது வசனம். யோவான் 17ஆம் அதிகாரம் 22வது வசனம். நாம் ஒன்றாய் இருக்கிறது போல, நான் ஒன்றாய் இருக்கிறது போல, நாம் ஒன்றாய் இருக்கிறது போல அவர்களும் ஒன்றாய் இருக்கும்படி, அவர்களும் ஒன்றாய் இருக்கும்படி நீர் எனக்கு தந்த மகிமையை, நீர் எனக்கு தந்த மகிமையை நான் அவர்களுக்கு கொடுத்தேன், நான் அவர்களுக்கு கொடுத்தேன். சீஷருக்காக ஆண்டவர் ஜெபிக்கிறார். ஜெபித்து விட்டு சொல்லுகிறார் 22வது வசனத்துல, நீர் எனக்கு தந்த மகிமையை நான் அவர்களுக்கு கொடுத்தேன். கிருபையை தந்துவிட்டு ஆண்டவர் சும்மா இருக்க மாட்டார். அந்த கிருபையை மகிமைக்கு நேராக ஆண்டவர் கொண்டு போக செய்வார். என்ன மகிமை? கிரியை செய்ததினாலே வந்த மகிமை. அதற்கு மேலாக நீர் விரும்பி உமக்கே உரியதான மகிமையை கொஞ்சம் எங்களுக்கு தருவதற்காக நீர் வைத்திருக்கிறீர். அல்லேலூயா. நல்ல கவனிங்க. அவன் மீன்பிடித்துக் கொண்டிருந்தவன் ஆண்டவரை மறுதலித்தவன் தான். நீங்க கலாத்தியர் 2ஆம் அதிகாரம் 6வது வசனத்தை வாசிங்க. கலாத்தியர் 2ஆம் அதிகாரம் 6வது வசனம். அல்லாமலும் எண்ணிக்கை உள்ளவர்களாய் இருந்தவர்கள், எண்ணிக்கை உள்ளவர்களாய் இருந்தவர்கள் எனக்கு ஒன்றும் போதிக்கவில்லை, எனக்கு ஒன்றும் போதிக்கவில்லை. அவர்கள் அப்படிப்பட்டவர்களாய் இருந்தாலும், அப்படிப்பட்டவர்களாய் இருந்தாலும், எப்படிப்பட்டவர்களாய் இருந்தாலும், எப்படிப்பட்டவர்களாய் இருந்தாலும் எனக்கு கவலை இல்லை,
எனக்கு கவலை இல்லை. தேவன் மனுஷனிடத்தில் பட்சபாதம் உள்ளவர் அல்லவே. பட்சபாதம் உள்ளவர் அல்லவே. அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிறார், பேதுரு யார் தெரியுமா? எண்ணிக்கை உள்ளவர்கள். அர்த்தம் என்ன? கர்த்தருடைய பார்வையில, சபையினுடைய பார்வையில கனம் பெற்ற ஒருவன். அல்லேலூயா. படிப்பு இல்லாதிருக்கலாம், அனுபவம் இல்லாதிருக்கலாம், வசதி கூட நம்மகிட்ட என்ன பண்ணலாம், இல்லாமல் இருக்கலாம். ஆனால் கர்த்தர் உங்களுக்கு ஒரு கிருபையை தந்து அந்த கிருபையை பற்றி கொண்டு ஆண்டவரை, கிருபையை மட்டும் பற்றி கொண்டல்ல, ஆண்டவரை சார்ந்து அவர் சித்தத்தை நீங்களும் நானும் நிறைவேற்றினால் தமக்குரிய கனத்தை சபையிலே நீங்களும் பெற்றுக்கொள்ள கர்த்தர் உதவி செய்வார். அல்லேலூயா. இந்த உலகத்தில் வாழும் போதே பெற்றுக்கொள்ள கர்த்தர் உதவி செய்வார். எத்தனை பேர் அதை விசுவாசிக்கிறீங்க? அதனால தான் கர்த்தர் மகிமையை கொடுக்கும் போது அந்த பாத்திரத்திற்கு பெயர் கிருபையின் பாத்திரம். இந்த பாத்திரத்துக்கு பெயர் என்ன? கிருபையின் பாத்திரம். அது மட்டுமல்ல, கனத்திற்குரிய பாத்திரம் என்று சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறார். என் பிரச்சனையை சரி பண்ண என்னென்னவோ நினைக்கிறேன். இன்னைக்கு அநேகர் அப்படிதான், என் பிரச்சனையை சரி பண்ண நான் என்னென்னலாம் செய்யறது அப்படின்னு சொல்லி நிறைய நேரத்தில் நாம் என் பிரச்சனையை சரி பண்ண என்னென்னவோ நினைக்கிறோம். ஆனால் இந்த மாலைவில் நாம் நினைக்க வேண்டியது என்ன தெரியுமா? ஆண்டவரே, உங்கள் கிருபை என்னன்றதை முதலாவது நான் அடையாளம் கண்டுபிடிப்பேன். அல்லேலூயா. அந்த கிருபையை நான் பற்றி கொள்வேன். அதை, அந்த கிருபையை வைத்தே நான் செயல்பட்டு கொண்டிருப்பேன். பதில் எனக்கு நீர் தருகிறீரோ இல்லையோ, கடைசி வரைக்கும் நீர் கொடுத்த கிருபையை பற்றி கொண்டு அதிலே நான் செயல்பட்டு கொண்டே இருப்பேன். அல்லேலூயா. திடீரென்று சொல்லி ஒரு நாள் என் கால்கள் அங்கு நிற்கும். என் கண்களை நான் திறந்து பார்த்தால் நீர் குறித்த, ஆண்டவரே, நான் எதிர்பார்த்ததை விட, நான் ஆசைப்பட்டதை விட மிகுதியான நன்மையான இடத்துல நீர் கொண்டு வந்து நிறுத்தி இருப்பீர். ஆமென் சொல்லுங்களேன். ஆரம்பத்தில் நீர் தருகிறீரோ இல்லையோ, நான் உம்முடைய கிருபையை பற்றி கொள்ளுவேன். கடைசி வரைக்கும் அந்த கிருபையை பற்றி கொண்டு நடப்பேன் என்று சொல்லி நினைத்து நாம் செயல்பட்டு கொண்டே இருப்போமானால் ஒரு கட்டத்தில் ஆண்டவர் கொண்டு போய் நம்முடைய கால்களை ஒரு இடத்துல நிறுத்துவார். கண்களை திறந்து நாம் பார்க்கும் பொழுது சிறந்த மகிமையான இடத்துல கர்த்தர் நம்மை நிறுத்தி இருப்பார். நம்ம எதிர்பாராத இடத்துல கர்த்தர் நிறுத்தி இருப்பார். என்னை ஆண்டவர் தம்முடைய மகிமையை கொடுத்து நம்மை கனப்படுத்துகிற ஒரு கர்த்தர். ஆண்டவரே, உமக்கே மகிமையை செலுத்துகிற நிலையில் நீர் கிருபையை தந்து மகிமைக்கு நேராய் நடத்துகிற உமக்காக நான் நன்றி சொல்லுகிறேன். வார்த்தை சொல்லுகிறது போல உத்தமமாய் நடக்கிறவர்களுக்கு நன்மையை வழங்குகிற ஒரு தேவனாய் நீர் இருப்பதினாலே இந்த மாலை வேளையிலப்பா, நீர் தந்த கிருபையை நான் சரியாய் பயன்படுத்த எனக்கு ஒரு கிருபையை கர்த்தர் தருவீராக. அந்த கிருபை என்னன்றத அடையாளம் காண இந்த ஆராதனையிலே எனக்கு உதவி செய்வீராக. அல்லேலூயா. இந்த கிருபையை சரியாக நான் கவனித்து இந்த கிருபையிலே செயல்பட, இந்த கிருபையை பயன்படுத்த ஒவ்வொருவருக்கு கிருபை தாரும். இந்த கிருபையை கவனிக்கும் போது என்ன செய்யணும்? 2 காரியத்தை வாசிக்கலாம். 2 நாளாகமம் 26வது அதிகாரம் 5வது வசனம், 15வது வசனம், 16வது வசனம். தேவனுடைய தரிசனங்களில் புத்திமானாய் இருந்த சகரியாவின் நாட்களிலே தேவனை தேட மனதினங்கி இருந்தான். அவன் கர்த்தரை தேடின நாட்களில் தேவன் அவன் காரியத்தை வாய்க்க செய்தார். கோபுரங்கள் மேலும் அலங்க கோடிகளின் மேலும் நின்று அம்புகளையும் பெரிய கற்களையும் பிரயோகித்திருக்கிறதற்கு நிபுணரான தொழிலாளிகள் கற்பித்த யந்திரங்களையும் அவன் எருசலேமில் உண்டாக்கினான். அப்படியே அவன் கீர்த்தி வெகு தூரம் பரம்பிற்று. அவன் பலப்படும் மட்டும் ஆச்சரியமாய் அவனுக்கு அனுகூலம் உண்டாயிற்று. அவன் பலப்பட்ட போது தனக்கு கேடுண்டாகும் மட்டும் அவனுக்கு மனம் மேட்டிமையாகி தன் தேவனாகிய கர்த்தருக்கு விரோதமாக மீறுதல்
2 நாளாகமம் 26வது அதிகாரம் 5வது வசனம், 15வது வசனம், 16வது வசனம். உசியாவை பற்றி இந்த பகுதியிலே நாம் வாசிக்கிறோம். அனைத்திலும் கர்த்தர் வெற்றியை கொடுத்தார். எல்லாம் வெற்றியா இருந்தது. ஆனால் ஒரு கட்டத்தில் அவன் பலப்பட்ட போது அவன் நினைத்தான், ஆசாரியர்கள் அதை தடுத்தாங்க, வேணான்னு சொல்லி தடுத்தாங்க. அவன் சொன்னான், இது என்னுடைய வழி, இது என்னுடைய வழி. ஆசாரியர்கள் சொல்கிறார்கள், இல்லை, அவருடைய வழி. கர்த்தர் கிருபையை தரும்போது கவனிக்க வேண்டிய முதலாவது காரியம், கிருபையை பெற்ற நாம் எப்போதும் உம்முடைய வழியிலே நடக்கிறேனா என்பதை நாம் அடிக்கடி நிதானித்து பார்க்க வேண்டும். இவன் பலப்பட்ட போது இவன் வழியில போக சாய்ந்தான். அல்லேலூயா. என்னுடைய சுய வழியிலே நான் நடக்க மாட்டேன். இன்னைக்கு ஒரு அர்ப்பணம் தீர்மானம் எடுக்கணும். ஆண்டவரே, நீர் எவ்வளவு என்னை பலப்படுத்தினாலும், எவ்வளவு உயர்த்தினாலும், எவ்வளவு கிருபை தந்து மகிமை வந்தாலும் என் சுய வழியில் நடக்க மாட்டேன். என் சுய சித்தத்தில் நான் என்ன பண்ண மாட்டேன், நடக்க மாட்டேன். எப்போதும் நீர் எனக்கு சொல்லி கொடுக்கிற வழியை நான் கடைபிடிப்பேன். அல்லேலூயா. என் சுய வழியை நான் சாராமல் இருக்க எனக்கு ஒரு கிருபை தாருன்னு கேளுங்க. கர்த்தருக்காக செய்தாலும் அவருடைய வார்த்தையின்படி, அவருடைய விருப்பப்படி தான் செய்யணும். சில நேரத்தில் கர்த்தருக்காக தானே செய்கிறேன் அப்படின்ட்டு நம்ம சுய வழியில் பிரயோகப்படுத்தக்கூடாது. கர்த்தருக்காக செய்தாலும் கர்த்தருடைய வசனம் என்ன சொல்லுது, அவருடைய விருப்பம் என்ன என்பதை பார்த்து நான் செயல்பட எனக்கு ஒரு கிருபை தருவீராக. 2வது எபிரேயரின் புஸ்தகம் 12வது அதிகாரம் 15வது வசனம். எபிரேயர் 12வது அதிகாரம் 15வது வசனம். ஒருவன் தேவனுடைய கிருபையை இழந்து போகாதபடிக்கும், தேவனுடைய கிருபையை இழந்து போகாதபடிக்கும் யாதொரு கசப்பான வேர் முளைத்தெழும்பி கலகம் உண்டாக்குகிறதினால் அநேகர் தீட்டுப்படாதபடிக்கும். 2வது ஆண்டவர் நமக்கு கிருபை கொடுக்கும்போது நம்முடைய வாழ்க்கையில் நம்ம கவனிக்க வேண்டிய காரியம், நம்முடைய மனதில் ஒரு கசப்பும் இல்லாமல் இருக்க உதவி செய்வாராக. இப்போ பக்கத்தில் கை கொடு சொல்லுங்க, நம்முடைய வாழ்க்கையில் ஒரு நாளும் நம்முடைய மனதில் கசப்பு இல்லாது இருக்கணும். யாரையும் மன்னிக்க முடியாமல் நம்மால இருக்கவே கூடாது. ஒருவேளை எப்பேற்பட்ட தீங்கு செய்திருக்கலாம், எவ்வளோ விரோதமான காரியங்களை செய்திருக்கலாம், எவ்வளவு இகழ்வான வார்த்தைகளை கூட நம்ம பேசி இருக்கலாம். ஆனால் மன்னிக்கிற ஒரு தயவு, மன்னிக்கிற ஒரு சிந்தை கர்த்தருடைய பிள்ளைக்குள்ளே இருந்தால் தான் கிருபையை பற்றி கொள்ள முடியும், கிருபையை பயன்படுத்த முடியும். சில நேரத்தில் சில ஆள் பார்த்தாங்க சொல்லுவாங்க, அந்த ஆளை பார்த்தா நான் பேசவே மாட்டேன், திரும்பிட்டு போயிடுவேன். அந்த ஆளை பார்த்தா பேசவே, இன்னும் சிலர் அதுக்கு மிஞ்சி செத்தா கூட போக மாட்டேன். செத்தா கூட அவரே செத்து போயிட்டா, நீ போன, நீ வரலையா வரலையான்னு அவருக்கு எங்கே தெரிய போகுது? அவருக்கு ஒன்றும் தெரிய போகிறது இல்லை. அவ்வளோ ஒரு கோபம், அவ்வளோ ஒரு வைராக்கியம், மூர்க்கம். சொல்ல போனால் ஆண்டவர் சொல்கிறாரு, ஒரு கசப்பான வேர் கூட உன் இருதயத்தில் இருக்கக்கூடாது. ஒரு கசப்பான வேர் கூட வராதிருக்க உதவி செய்யணும் ஒரு தீர்மானம் பண்ணுங்க. சிலருக்கு மனுஷன் மேல இருக்காது கசப்பு, தேவன் மேல கசப்பு இருக்கும். சிலருக்கு யாருக்கு? மனுஷன் மேல இருக்காது, தேவன் மேல கசப்பு. ஆண்டவர் சொல்றாரு, மனுஷன் மேலேயும் கசப்பு இருக்கக்கூடாது, என் மேலேயும் கசப்பு இருக்கக்கூடாது. சில வாய்த்தவரி கூட சொல்லுவாங்க, ஆண்டவர் ஏன் தான் எனக்கு இப்படி செய்கிறாரு தெரில, ஆண்டவர் ஏன் தான் எனக்கு இப்படி ஆண்டவரை செய்கிறாரு. வந்ததுக்கு காரணம் யாரு? ஆண்டவர் சொல்றாரு, என் மேலே கூட கசந்து கொள்ளாதே, என் மேலே கூட இருதயத்தில் உனக்கு கசப்பு வராது இருக்கட்டும். யோபு தாங்க பெஸ்ட்டு முன்மாதிரி. அவர் சொல்றாரு, அவ்வளோ நடந்துச்சு, முறுமுறுக்கவே இல்லை, ஆண்டவர் பேரில் குறை சொல்லவே இல்லை. ஆண்டவர் பேரில் நீங்களும் நானும் அந்த என்ன பண்ணியிருப்போம், 10 பிள்ளைங்க போயிடுச்சு, சொத்தெல்லாம் ஒரே நாளில் போயிடுச்சு, எல்லாம் நடந்ததெல்லாம் ஒரே நாள்.
இவ்வளோ போச்சுன்னா நீங்கள் என்ன சொல்லியிருப்பீங்க? ஆண்டவர் எவ்வளோ ஒன்று சின்ன ஒரு தலைவலி, ஒரு கழுத்தொலி, ஒரு முதுகுவலி வந்துருச்சுனாவே, ஏன்னா எனக்கு இதெல்லாம் வருதுன்னே தெரியல, எனக்கு மட்டும் ஏன் இப்படி சோதனை? ஆனால் அவருக்கு சோதனை எல்லாம் போயிடுச்சு. நடுத்தெருவுக்கு வந்துட்டார். நடுத்தெருவுக்கு எல்லாம் போயிடுச்சு ஒரே நாளில். இத்தனை நடந்த மனுஷன் நீங்களா நான் என்ன தவறான தீர்மானத்துக்கெல்லாம் ஓடி இருப்போம். இனி நான் இருந்து என்ன பிரயோஜனம்? ஆனால் அந்த மனுஷன் சொல்கிறாரு, கர்த்தர் மேலே ஒரு குறையும் சொல்லலை. கர்த்தரை குறை சொல்லவே இல்லை. கட்டின மனைவி, அன்புள்ள மனைவி சொல்கிறா, ஏயா இன்னும் கர்த்தர் மேலே உறுதியாக இருக்கிறீர்? தேவனை தூஷித்து ஜீவனை விடுன்னு சொல்கிறாரு. ஆனால் அவரோ சொல்கிறாரு, அட பைத்தியக்காரி, தேவனிடத்தில் எவ்வளோ நன்மை பெற்றோம், தேவனிடத்தில் எவ்வளோ நன்மை பெற்றோம், தீமையும் கொஞ்சம் அனுபவிக்க வேண்டாமா? நம்ம சொல்லுவோமா? தீமையை நம்ம விரும்ப மாட்டோமே, எல்லாம் நன்மை ஆசீர்வாதமாக தான் இருக்கணும். ஆனால் அவ்வளவு அனுபவித்த அவருடைய மனதில் ஆண்டவர் மேலே கூட கசப்பு அவருக்கு வரவே இல்லை. ஹல்லேலூயா. இந்த மாலை நமக்கு சொல்கிறாரு, உன்னுடைய மனதில் கசப்பு என்கிற வேர் ஒரு நாள் வராதிருப்பதாக. ஹல்லேலூயா. ஆண்டவர் மேலே கசப்பு முறுமுறுப்பு வராதிருப்பதாக. இதை நாம் சரியாக அந்த 2 காரியத்தை செய்வோமானால் ஆண்டவர் கிருபையை தருவார். கிருபையை பயன்படுத்த அவர் வைத்திருக்கிற மகிமையான நன்மைக்கு நேராய் நம்மை கொண்டு போய் நிறுத்துவார். தேவ ஜனத்தை கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. எல்லாரும் முழங்காற்படிடுவோம். முழங்காற்படிட்டு ஆண்டவரை நோக்கி பாருங்க. ஆண்டவர் நம்மை ரொம்ப நேசித்திருக்கிறார். அவர் சொல்கிறார், உத்தமமாய் நடக்கிறவர்களுக்கு நன்மையை வழங்காதிரார். அந்த பகுதியில் சொல்கிறாரு, நான் கிருபையையும் மகிமையையும் அருளுவேன். ஆண்டவர் கிருபையோடு ஏதோ ஒன்றை இணைத்து தான் தருகிறார். அந்த கிருபையை ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில் முதலாவது கொடுக்கிறார். அந்த கிருபையை நீங்களும் நானும் பயன்படுத்த மகிமைக்கு நேராக கர்த்தர் நம்மை கொடுத்து பிரதிபலனாக நன்மையை கர்த்தர் நமக்கு தருகிறார். அந்த சத்தியத்தை இன்னைக்கு அறிந்து கொண்டு கிருபை கொடுத்த கிருபையை பற்றி கொண்டு, யாருக்கு என்ன கிருபை ஆண்டவர் கொடுத்துருக்கிறாரோ அந்த கிருபை என்னன்றதை அடையாளம் கண்டுபிடிச்சு அந்த கிருபையை பயன்படுத்த மகிமைக்கு நேராய் கர்த்தர் நம்மை கொண்டு போவாராக. அதற்கு ஆண்டவர் சொன்ன அந்த 2 காரியத்தையும் நம்முடைய மனதில் வைப்போம். முக்கியம், ஆண்டவரே, என் மனதில் யார் மேலே கசப்பு இல்லாதிருக்க மன்னிக்கிற கிருபையை கர்த்தர் தாரும். உங்கள் மீது கூட எனக்கு கோபம் வரக்கூடாது, கசப்பு வரக்கூடாது, கிருபை தாருன்னு ஒப்பு கொடுத்து நீங்கள் நடப்பீர்களானால் கர்த்தர் நிச்சயமாய் கிருபையையும் மகிமையும் அருளுவார். பரலோக பிதாவே, இந்த நல்ல மாலை வேளைக்காக நன்றி சொல்கிறோம். இந்த மாலை வேளையிலும் ஆண்டவர் எங்களோடு கூட பேசி நம்முடைய திவ்ய வார்த்தைகளுக்கு ஸ்தோத்திரம். இந்த நாளிலும் உத்தமமாய் நடக்கிறவர்களுக்கு நன்மையை கொடுக்கிற தேவன், வாழ்க்கையில் ஆண்டவரே கிருபையும் மகிமையும் கொடுக்கிறீர். கிருபை ஆண்டவரே மகிமைக்கு நேராக எங்களை நடத்தும். நீர் கொடுத்த கிருபையை இன்றைக்கு பிள்ளைகள் சரியாய் அந்த கிருபை என்ன என்பதை அடையாளம் கண்டுபிடித்து அந்த கிருபையை பற்றி கொண்டு அந்த கிருபையை பயன்படுத்த நீர் குறித்திருக்கிற அந்த மகிமைக்கு நேராக அந்த மகிமை என்கிற பிரதிபலனை ஆண்டவர் நம்முடைய பிள்ளைகளுக்காக வைத்திருக்கிறீர். அந்த மகிமையை எங்க பிள்ளைகள் பெற்றுக்கொள்ள, கர்த்தர் வைத்திருக்கிற உயர்ந்த நன்மையை பெற்றுக்கொள்ள எங்க பிள்ளைகளுக்கு கிருபை தாரும். ஆண்டவரே கிருபை தாரும். ஒரு நாளும் இருதயத்தில் கசப்பு என்கிற வேர் வராது இருக்க, ஆண்டவர் மேல கூட கசப்பு வராம முறுமுறுக்காமல் இருக்கிற ஒரு கிருபையை எங்க பிள்ளைகளுக்கு தாரும். ஆண்டவரே பலனடையும் போது, திடப்படும் போது, ஆண்டவரே என் சுய வழியிலே நாங்கள் சாய்ந்து விடாதபடி தேவன் குறித்த வழியை பற்றி கொண்டு நடக்க கர்த்தர் கிருபை தாரும். வந்த ஒவ்வொரு பிள்ளைகளையும், வசனம் கேட்ட பிள்ளைகள் மேல உம்முடைய கிருபை இந்த மாலை வேளையிலே இறங்கட்டும். அந்த கிருபை நம்முடைய பிள்ளைகள் பயன்படுத்த அது மகிமைக்கு நேராய் கொண்டு போய் நம்முடைய பிள்ளைகளை உயர்ந்த ஸ்தானத்திலே வைத்து கர்த்தர் அதிலே மகிமைப்படுவாராக. முற்றிலுமாய் தாழ்த்துகிறோம். இயேசுவின் அதிகாரம் உள்ள நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென்.